السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما. أسلم تسليما كثيرا قياسما. أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இரண்டை சிறப்பித்து சொல்கிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما فمن تطوع خيرا فإن الله شاكر عليم. அருள்வசனம் கூறுகிற செய்தி என்னவென்றால், சஃபா மலையும் மர்மாவலையும் அல்லாஹ்வுடைய சின்னங்களை சார்ந்தது. எனவே ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சின்னங்களை சுற்றி வருவதில் எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் அப்படி குற்றம் இல்லை என்று சொல்லுகிறான் என்றால், அதற்கு ஒரு காரணம், அந்த அருள் வசனம் இறக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. கஅபத்துல்லாவுடைய உள்பகுதியில் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தார்கள். எப்போது? அறியாமை காலத்தில். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்துவதராக வெளிப்படுவதற்கு முந்தின ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான கலாச்சாரமில்லை, பண்பாடில்லை, மார்க்கமில்லை, மடத்தனத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். அந்த காலத்தில் கஅபாவை தவாப் செய்யும் போது அம்மனமாகவே தவாப் செய்தால் சிறப்பு என்று நினைத்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த காலத்திலும் பெரும்பான்மை இனத்தில் சில அம்மனச்சாமியார்கள் நிர்வாணச்சாமி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. இதற்கு தொடக்கத்தை போல் ஐயாமுல் ஜாஹிலியாவில் அங்கங்களில் ஆடை இல்லாமல் அம்மனமாக தவாப் செய்து வந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட சூழலிலே இசாபா என்ற ஒரு ஆணும் நாயிலா என்ற ஒரு பெண்ணும் கஅபாவுடைய உள்பகுதியிலே விபச்சாரம் செய்தவுடன் அல்லாஹ்வுடைய கோபம் கொந்தளித்தது. அல்லாஹு தஆலா அந்த இரண்டு பேரையும் கற்சிலைகளாக மாற்றிவிட்டான், உருமாற்றம் செய்துவிட்டான். கடந்த காலத்தில் உருமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பன்றிகளாக உருமாற்றப்பட்டவர்கள், குரங்குகளாக உருமாற்றப்பட்டவர்கள், தாவூது அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் குரங்குகளாக, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் ஒரு சாரர் பன்றிகளாக மாற்றப்பட்டார். எனவே கல்லாக மாற்றிவிட்டான் அல்லாஹு தஆலா. வேறு ஜீவன்களாக பிராணியாக மாற்றாமல் கல்லாக மாற்றிய பிறகு கஅபாவுக்குள்ளே வந்து பார்த்தவர்கள் உள்ளே இரண்டு கற்கள் இருக்கின்றன. எப்படி வந்ததென்றே தெரியாது. அந்த கற்களை தூக்கி கஅபாவுடைய வெளியே போட்டார். வெளியே போட்ட பிறகு கொஞ்ச காலம் கடந்த பிறகு பின்னால் வந்தவர்கள் அந்த ரெண்டு கற்சிலைகளும் ஏதோ ஒரு புனிதமாக இருக்கலாம், எப்படி வந்தது இந்த கற்சிலைகள், யாருடைய கற்சிலை என்று யாருக்கும் தெரியாது. எனவே சஃபா மலை அடிவாரத்தில் ஒரு கற்சிலையையும் மர்வா அடிவாரத்தில் இன்னொரு சிலையும் வைத்து விட்டார்கள். அப்படி வைத்தவுடன் அடுத்த தலைமுறை பார்த்தார்கள், இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இரண்டு சிலைகள் இருக்கின்றன.
இது ஏதோ புனித நினைவு சின்னங்களாக இருக்கலாம் என்று அதை தொட்டு முத்தமிட்டார்கள். சஃபா பக்கம் வந்தபோதும் மர்வா பக்கம் வந்தபோதும் அந்த கற்சிலைகளை தொட்டு முத்தமிட்டார். அல்லாஹ்வுடைய கோபத்துக்காளாக உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த சிலைகளுக்கு உரியவர்கள். ஆனால் விவரம் தெரியாதவர்கள் இது எப்படி இந்த சிலை வந்தது, சிலை வணக்கம் பழகிப்போன சமுதாயம் அல்லவா, எனவே இது புனிதம் என்று நினைத்து தொட்டு முட்ட போது மதீனாவில் வந்த சஹாபாக்கள் மக்காவுக்கு உம்ரா சென்றபோது, ஹஜ்ஜுக்கு சென்றபோது அவர்கள் இதை ஒரு அருவருப்பாக கருதினார். அந்த சஃபா மலையும் மர்வா மலையும் இந்த கற்சிலை இருப்பதனால் இந்த மலையினுடைய மகத்துவத்தை புரியாமல் அந்த மலையை சுற்றி தொங்கோட்டம் ஓடுவதை கூட தவறாக கருதினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் இந்த 2 மலைகளுக்கு மத்தியிலும் 2 சிலைகள் இருப்பதனால் இதில் தொங்கோட்டம் ஓடுவதை நாங்கள் தவறாக குற்றமாக கருதுகிறோம் என்று அதை விட்டார்கள். அப்போது அல்லாஹ் இறக்கிய வசனம்தான், அந்த மலைகள் புனிதமானவை, அதன் பக்கம் சிலைகள் ஏற்பட்டது இடைக்காலத்தில் ஏற்பட்டது, எனவே அதற்காக அதனுடைய அடிப்படையான புனிதம் போய்விடுமா? மின் இன்ன சஃபாவல் மருவத்த மின் ஷாயில்லா, அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்றுதான் சஃபா மலையும் மருவா மலையும். மக்காம இப்ராஹிம் என்று ஒரு இடம் இருக்குது, கஅபத்துல்லாவுக்கு முன்னால். அங்கே நின்று தொழுவது தவாப் செய்தவர்களுக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமல், அந்த மக்காம் இப்ராஹிம் அருகிலே நின்று தொழுது. அப்படி புனிதம் பெற்ற கஅபா, புனிதம் பெற்ற மக்காம் இப்ராஹிம், சஃபா மர்வா மலைகளும் புனிதம் பெற்ற. அந்த புனிதம் எப்படி கிடைத்தது என்றால், குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாயார் ஹாஜரா அம்மையார் கஅபாவுடைய வாசலுக்கு கீழே படுக்க வைத்து தண்ணீருக்கு அலைந்தார்கள். எதற்காக? குழந்தைக்கும் தாகம் தனக்கும் தாகம். கொண்டு வந்த தண்ணீர் காலியாகிவிட்டவுடன் தண்ணீருக்கு அலைந்தார்கள். எங்கே கிடைக்கும் தண்ணீர்? இந்த மலையின் மேலே ஏறி பார்த்தால் யாராவது தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் என்று தெரியும் என்று ஒரு உயரமான பகுதியில் தூரத்தில் வருகிற காட்சியை பார்க்க நாம் தேடுவோம் அல்லவா? யாராக இருந்தாலும் தேடக்கூடியவர்கள் பள்ளத்தில் நின்று தேடினால் கிடைக்காது, தேடிய பொருள் மேலே நின்று தேடுவோம் என்று இந்த சஃபா மலை மர்வா மலைக்கு மத்தியிலே ஓடினார்கள். ஓடுவதனுடைய நோக்கம் என்ன? தண்ணீருக்காக வேண்டியுள்ள தேட்டம். எனவே சஃபா பக்கம் வந்தார்கள், ஏறினார்கள், எங்கேயாவது தண்ணீர் தெரிகிறதா? தெரியவில்லை. இறங்கி மர்வா பக்கம் போனார்கள், ஏறினார்கள், தண்ணீர் தென்படுகிறதா என்று பார்த்தார். இப்படி தண்ணீருக்காக வேண்டி ஒரு முறை 2 முறை இல்லை 7 முறை அங்குமிங்குமாக ஓடினார். ஓடிய போது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். தாகத்தால் அந்த குழந்தையை மரணித்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த குழந்தையின் கொழுந்தாகத்தான் நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே வேற எந்த அவர்களுக்கும் ரசூலுல்லாவுக்கு மத்தியிலே நபிமார்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய இன்னொரு சகோதரர் சாரா அம்மையாருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்தடுத்த நபிமார். எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இறுதி தூதருக்கு மூலபிதா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். தாயார் தண்ணீருக்காக தவிக்கிறார்கள். எனவே 1 முறை 2 முறை 7 முறை ஓடி தண்ணீரை தேடிய போது ஒரு மலக்கு வந்து அசரீர் எழுப்புகிறார், ஹாஜரா தண்ணீருக்காக தேடுகிறார், அதோ பாருங்கள் தண்ணீர் ஊற்றி எடுக்கிறது என்று பார்த்தால் அங்கே கஅபத்துல்லாவுடைய ஒரு பகுதியிலே ஒரு பள்ளத்திலிருந்து நீர் ஊற்றி பாய்ந்தது. அந்த நீர் ஊற்றித்தான் உலக புகழ்பெற்ற ஜம்சம். ஜம்சம் என்றாலே போதும் போதும் என்று அர்த்தம். பொங்கிய தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது, எனக்கு தேவைக்கு தண்ணீர் போதும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த மொழியிலே. கடைசியில் அந்த ஜம்சம் எவ்வளவு சிறப்பை பெற்றதென்றால், அல் மாவு ஜம்சமோ லிமா சுரிபலகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நோக்கத்துக்காக ஜம்சம் தண்ணீர் குடிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு அது பரிகாரம்.
உடல் நோயாக இருந்தால் உடல் நோய் குணமாகும், மனநோயாக இருந்தால் மனநோய் குணமாகும். அல்லது வேறு அறிவு விருத்திக்காக கூட ரப்பி ஜித்னி இல்மா, இறைவாயன் அறிவை பெருக்கின்ற நியத்தோடு குடித்தால் அந்த நோக்கம் நிறைவும். அப்படி புனிதம் பெற்ற ஜம்சம் ஊற்றி ஹாஜரா அம்மையாருக்கு கண்ணில் பட்டது. அந்த ஊற்றினுடைய நீரினால் குழந்தையின் தாகம் அடங்கியது, தாயினுடைய தாகம் அடங்கியது. அதற்கு பிறகுதான் அவர்கள் வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். இறுதி நபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக பெற்றெடுத்தார். இவ்வளவு சிறப்புக்குரிய இடம் என்பதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், சஃபா மலையும் மருவா மலையும் அல்லாஹுடைய அருள் வெளிப்பட்ட இடம், அல்லாஹுடைய அற்புதம் வெளிப்பட்ட இடம். எனவே அது புனிதமானவை, போற்றுதலுக்கு குறித்தானவை, அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சொன்னார். சின்னம் என்றால் என்ன விளக்க நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொருவரும் ஒரு சின்னத்தை வைத்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை இந்த சின்னத்துக்கு போடுங்க. எனவே அந்த வேட்பாளருடைய உருவப்படம் அல்ல, வேட்பாளருக்கென்று ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டு அந்த சின்னத்துக்கு போடுங்கள் என்று வாக்களிக்க சொல்வார். அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அல்லாஹ் எதையெல்லாம் குறிப்பிடுகிறார்? கஅபத்துல்லா அல்லாஹ்வுடைய சின்னம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி எழுப்புவதற்கு ஏறி நின்ற கல்லு அல்லாஹ்வுடைய சின்னம். மக்காம் இப்ராஹிம், சஃபா மர்வா 2 மலை குண்டங்களும் அல்லாஹ்வுடைய சின்னம். அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி தண்ணீரை கலைந்த போது தண்ணீர் கிடைத்த அற்புதம் வெளிப்பட்ட இடம். எனவே அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சொல்லி பின்னால் கல் அமைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்கமா நகரத்தை வெற்றி கண்ட போது மக்காவில் காணப்பட்ட எல்லா சிலைகளையும் அகற்றினார். புகாரி ஷெரீஃபிலே ஒரு ஹதீஸில் வருகிறது, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே உள்ள கஅபாவிலிருந்து வெளியேற்றிய சிலைகளில் முக்கியமான சிலை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே சிலை வைத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை எழுப்பி அந்த சிலையை கஅபாவுக்கு உள்ளே வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா எனப்படுகிற மக்கா வெற்றியின் போது அத்துணை சிலைகளின் கண்ணில் தென்பட்ட சிலைகளெல்லாம் உடைத்தார்கள், தகர்த்தார்கள், அப்புறப்படுத்தினார்கள். கஅபத்துல்லாவுக்கு உள்ளே இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை வெளியே கொண்டு வரப்பட்டு அப்புறப்படுத்தது. அந்த பட்டியலில் சஃபா மலைக்கு பக்கத்திலும் மருவா மலைக்கு பக்கத்திலும் இருந்த இஷாபாவின் சிலை, நாயிலாவுடைய சிலை அகற்றப்பட்டது. எனவே சிலை இடையில் புகுந்தது, அது மலை புனிதம் பெற்றது. எனவே அந்த புனிதம் பெற்ற மலை புனிதமான அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த சஃபா மருவா மலைகள் அல்லாஹ்வுடைய சின்னம் என்பதைப் போல பல்வேறு நினைவு சின்னங்கள் அல்லாஹுவை எண்ணி பார்க்கக்கூடிய. உதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அடங்கப்பட்ட ரவுதா ஷெரீஃப் அங்கே நிற்கின்ற நேரத்தில் எல்லாமல்ல அல்லாஹுடைய வானம் பூமியை படைத்த வல்ல ரஹ்மானுடைய தூதர் இவர்கள் அல்லவா, இவர்களால் அல்லவா இஸ்லாம் நமக்கு வெளிப்பட்டது, இஸ்லாத்தை விளங்கி கொண்டோம். எனவே இவர்கள் ரவுதாவை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய எண்ணம் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி எழுப்பிய கஅபா, அந்த கட்டி எழுப்பும் போது பயன்பட்ட கற்கள், இப்படி எதெல்லாம் அல்லாஹ்வே எண்ணத்தை நம்முடைய மனதிலே பதிய வைக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சஃபா மருவா மலைகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். அரஃபா மைதானம் வருகிற புதன்கிழமை நமக்கு அரஃபாவுடைய தினம், வியாழக்கிழமை பெருநாள். பிறை தென்பெற்றது என்ன, ரமதானில் தான் லாஸ்ட் மோமெண்டில் தான் பிறைய பார்ப்போம். இப்போ தான் ஏற்கனவே காசி அறிவித்து விட்டார்கள். நமக்கு பிறை தெரிந்த கணக்கில் வருகிற வியாழக்கிழமை ஈதுல் அத்ஹா எனப்படுகிற தியாக பெருநாள். அந்த வியாழக்கிழமை பெருநாள் என்றால் அதுக்கு முன்தினம் புதன்கிழமை அரஃபா தினம். ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் கூடுகிற இடம். ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவது பிறை 10, பிறை 9 அரஃபாவில் கூடுகிற இடம். அந்த அரஃபா அல்லாஹ்வுடைய சின்னம். எப்படி அல்லாஹ்வுடைய சின்னம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வெவ்வேறு இடத்தில் வானத்திலிருந்து பூமியில் இறங்கும் போது பிரித்து அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது இலங்கையில் உள்ள சரந்தீப் என்ற மலை. இன்று வரையிலும் அந்த இடத்துக்கு ஆதம் மலை என்று பெயர்.
இலங்கையிலே ஒரு தஃப்தர் ஜீலான் என்ற அந்த பகுதியிலே சொல்வார்கள். தஃப்தர் ஜீலான் எனப்படுகிற அந்த பகுதியில் ஆதம் மலை, உயர்ந்த மலை இருக்கிறது. அந்த ஆதம் மலையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கினார். வானத்திலிருந்து பூமிக்கு வந்தபோது அவருடைய புனித பாதம் அங்கே பட்டதினால் ஆதம் மலையில் ஆதம் பாதம் என்று இன்றைக்கும் அது நினைவு கூறப்படுது. ஹவ்வா அம்மையாரை அல்லாஹு தாலா ஜித்தாவிலே இறக்கினார். ஜித்தா என்ற வார்த்தைக்கு ஜத்தாவிலிருந்து பிறந்து, ஜத்தான்னா பாட்டியின் அர்த்தம். வயதான தாயின் தாய்க்கு ஜத்தா என்று சொல்வார். எனவே இந்த அம்மையார் ஜித்தாவில் இறங்கினதுனால கடற்கரை ஓரத்தில் அவர்கள் இருந்த இடம், இறங்கிய இடம் ஜித்தா. அங்கே ஆதம் மலை, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம். அவர்களை அல்லாஹு தாலா எப்படி மனைவியை தேடி கணவனை தேடி மனைவியாக தவித்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ் சந்திக்க வைத்த இடம்தான் அரஃபா. அரஃபா மைதானத்திலே ஜபலுர் ரஹமத் என்று ஒரு மலை இருக்குது. அந்த ஜபலுர் ரஹமத் என்றால் அருள்மலை. அந்த அருள்மலையிலே இருக்கக்கூடிய மஷ்அருல் ஹராம், குர்ஆனில் கூறப்பட்ட பெயர் மஷ்அருல் ஹராம் என புனிதமான அந்த இடம். அந்த இடத்திலே நம்முடைய ஆதி தந்தையும் தாயும் சந்திக்கிறார்கள். சந்தித்த போது இரண்டு பேரும் கேட்ட துவா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். எங்கள் இறைவா, நாங்கள் இரண்டு பேரும் எங்கள் சொந்த ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம். நீ எங்களை மன்னித்து கருணை காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாகிவிட்டோம். சுவனத்தில் சுகமாக சுற்றித் திரிந்தோம், கணவன் மனைவியாக இருந்தோம். ஆனால் உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுத்து தடுக்கப்பட்ட மரக்கனியை சாப்பிட்ட காரணத்தினால் எங்களை வெளியேற்றி விட்டாய். வெளியேற்றி நாங்கள் பூமிக்கு ஒன்றாக வரவில்லை, ஆளுக்கு ஒரு இடத்தில் பிரித்து எங்களை தவிக்க விட்டு பிறகு சந்திக்க வைத்தாய். நாங்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் பெற்ற தண்டனை, யா அல்லாஹ், நாங்கள் இரண்டு பேரும் பாவம் செய்து விட்டோம். எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்தருள். நீ மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று கேட்டார்களே. அந்த துவா குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணுலகத்தில் கேட்கப்பட்ட முதல் துவா ரப்பனா வலம்னா. எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்கும், புகழ்மிக்க துவா. எனவே ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்ற அந்த துவா இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கேட்ட இந்த துவா உலகத்தில் கேட்கப்பட்ட முதல் துவா. ஹஜ்ஜின் போது உள்ள துவா தான் அது. எல்லோருக்கும் மனப்பாடம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத். எனவே இந்த பாவ மன்னிப்பு துவாவை தாயும் தந்தையும் கேட்ட பிறகு அவர்களை சந்திக்க வைத்த இடமேது? மஷ்அருல் ஹராம், ஜபலுர் ரஹமத். அந்த இடத்தில் சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே அறிவிக்கிறார்கள், அந்த அரஃபா என்னும் இடம் புனிதமான இடம், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுடைய முக்கிய இடம். அரஃபா எந்த அளவுக்கு புனிதம் தெரியுமா? ஒருவர் ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றி விட்டார், கையவுமி வலதத்துகு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனைப் போல் ஆகிவிடுவார் ஹாஜிகள். அது எங்கே சென்றால் கஅபத்துல்லாவை பார்த்ததினால் மட்டுமல்ல, சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடியதினால் மட்டுமல்ல. எதனால்? அரஃபாவில் சென்றால்தான் இந்த பாவ மன்னிப்பு. அரஃபா குறித்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அரஃபா அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அதனுடைய கர்மங்கள், கடமைகள், நிபந்தனைகள் எல்லாவற்றிலும் சிகரமாக திகழ்வது, சிரசாக திகழ்வது அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. அரஃபா மைதானத்தில் சந்திப்பது. உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த அரஃபா மைதானத்தில் ஒரே நேரத்தில் திரள்கிறார்கள். லுஹர் அஸ்ர் இரண்டும் அங்கே சேர்த்து ஜம்மு செய்யப்படும். மகரிப் இஷா முஸ்தலிஃபா. எனவே லுஹர் அஸ்ர் ஒன்றாக தொழுகிற உன்னத இடம் அங்கேதான் ஜம்மு எனப்படுகிற தொழுகை, இணைத்து தொழுகிற சட்டமே வந்தது. ஹனஃபி மதுஹபில் ஜம்மு கிடையாது, ஷாஃபியில் மட்டும்தான் இணைத்து தொழுகிற ஜம்மு இருக்குது. அவர்கள் இதை மறுக்க மாட்டார். எதை? அரஃபாவிலே எல்லா ஹாஜிகளும் ஓரிடத்தில் திரண்டு லுஹருக்கு முன்னே திரண்டு விட வேண்டும். சூரிய உதயத்தின் நேரத்திலே திரண்டு கடைசியில் அஸ்தமனத்துக்கு முன்னே அங்கிருந்து வெளியேறி
இரவு நேரம் தங்கிறதுக்கு முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். அந்த அரஃபா மைதானம் அது எவ்வளவு புனிதம் தெரியுமா? அரஃபா மைதானத்தில் பாதம் பதித்து வெளியே வந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதற்கு பிறகு பாவமே இல்லை. முதல் பாவம் எது தெரியுமா? நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அருமையாக சொன்னாங்க. அரஃபா மைதானத்தில் பாதம் பதித்தால் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றால், அதற்கு பிறகு அவன் செய்கிற முதல் பாவம், அரஃபாவில் தங்கினோமே, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுதா படுமா என்று சந்தேகப்பட்டால் அந்த சந்தேகம்தான் முதல் பாவம். 100% அல்லாஹ்வுடைய ரசூல் கேரண்டி கொடுத்து அரஃபாவில். ஆனால் என்ன இருக்கணும்? முறைப்படி அரஃபாவை செய்ய வேண்டும். ரெண்டு பேரை சந்திக்கும் போது அடுத்தவரை விட்டு புறம் பேசுவது, கோல் மூட்டுவது, அல்லது அடுத்தவரை தாக்கி பேசுவது, ஏசுவது, இதையெல்லாம் செய்துவிட்டு பாவ மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. அந்த புனிதமான அரஃபா மைதானத்தில் ஓத வேண்டிய ஓதல்கள், கேட்க வேண்டிய துவாக்கள், அல்லாஹுடைய வசனம், குர்ஆன், திக்ருகள், சலவாத்துக்கள், இதை ஓதி அந்த எண்ணத்திலே லயித்து அந்த மைதானத்தை விட்டு வெளியே வரும்போது அன்று பிறந்த பாலகனை போலாகிற பாக்கியம் அரஃபா மைதானத்தில் தங்குவதார். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா மைதானத்தில் தன்னுடைய ஹஜ்ஜின் போது எல்லா சஹாபாக்களையும் 1,24,000 சஹாபாக்கள் திரண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், பல்லகு அன்னி வலு ஆயா. அத்துணை சஹாபாக்களின் ஒரு சேர அரஃபா மைதானத்தில் சொன்னார்கள். இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த மண்ணு புனிதமானது, மக்கா புனிதமானது, இந்த இடம் அரஃபா புனிதமானது என்று அரஃபாவின் மகத்துவத்தை சொல்லி அவர்கள் வாழ்க்கையின் கடைசி பயானை நிகழ்த்தினார்கள், உபதேசம் செய்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மைதானத்திலே நான் சொன்னதை இங்கே இருக்கிறவர்கள் உலகமெல்லாம் சேர்த்து விடுங்கள். ஒரு ஆயத்தா இருந்தாலும் பல்லகு அன்னி வலு ஆயா, ஒரு ஆயத்தாக இருந்தாலும் உலகமெல்லாம் கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்களே. அப்படி புறப்பட்ட சஹாபாக்கள் உலகத்தின் 4 பகுதிக்கு வந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்ததாக வரலாற்றில் ஒரு குறிப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய கோவளம் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரஃபா மைதானத்தில் பங்கேற்ற சஹாபாக்கள் ஒருவர். பரங்கிப்பேட்டையிலே உக்காஷா ரலியல்லாஹு, உக்காஷா என்ற பெயரில் பல சஹாபாக்கள், ஒரு சஹாபி பரங்கிப்பேட்டையிலே அடங்கப்பட்டார். அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித உரையை கேட்டு 1,24,000 பேர்கள் பல பகுதிகளுக்கும் சென்றார்கள், உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றார்கள். அப்படி சென்ற அந்த இடம், அந்த இறுதி உரை நிகழ்த்தப்பட்ட இடம் அரஃபா மைதானம். அந்த அரஃபா மைதானம் ஹாஜிகள் அங்கே கூடுவார்கள். அவர்களுக்கு அங்கே நோன்பு சுன்னத்தில்லை. அருமையான பெருமக்களை நினைவூட்டுகிறேன், வருகிற புதன்கிழமை மறக்காம நோன்புங்க. செவ்வாய்க்கிழமை இரவு சகர் செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிக சிறப்பித்து சொன்ன நாள். எனவே செவ்வாய்க்கிழமை இரவு சகர் செய்து வருகிற புதன்கிழமை அரஃபா தினத்து நோன்பு, சுன்னத்தான நோன்பு வைக்கிறேன் என்று நியத்தி செய்து பெருநாளுக்கு முந்தின நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய முக்கியமான அமல் அரஃபா தினம். அந்த இரவிலே நீங்கள் பகல் அரஃபா என்றால் முந்தின இரவு தஹஜ்ஜுத் உள்ளிட்ட சிறப்பு தொழுகைகளை தொழுங்கள். இரவில் என்றவரிலும் கண் விழித்து தொழுங்கள். புதன்கிழமை பகலிலே நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இறை வணக்கத்தால் அவனுடைய நெருக்கத்தை பெறுகிற நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.